ஓகே. ஆனா காலைல சாப்பிடவே முடிய மாட்டேங்குது மேம். இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. மேபி ஷூட்ஸ் இருக்கலாம். லேட் நைட் ஷூட் இருக்கும். போய் படுத்து தூங்கிட்டு, ஓகே. இப்ப எனக்கு மட்டும் இல்ல ஐடில இருக்கவங்களும் சொல்றேன் நான். லேட் நைட் தூங்கிட்டு காலங்காத்தால எழுந்திரிக்கிறதே ஒரு 8 மணி தான் இருக்கும். அப்பதான் அந்த சைக்கிளே ஒரு 8 மணி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து டைம் இல்ல. அடுத்து திரும்ப ஆஃபீஸ்க்கு போணும். ஸோ ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடுது. ஸ்கிப் பண்ண நமக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ காலையில் ஒரு 9 மணிக்குள்ளேயாவது பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிட் நேச்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பேசிக்காக காலையில் ஃபுட்டு என்ன சாப்பிட்றோம். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் காலையில் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன சாப்பிட்றோன்னா பிரெட் பட்டர் ஜாம். ஆமாம். ஸோ இது வந்து 2 அப்படியே நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணியும் அதுக்குள்ளே ஃபில் பண்ணி சாப்பிட்டு உள்ளே தள்ளிட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைனா கார்போஹைட்ரேட்ஸ் காலைல நிறைய எடுத்துரும். இட்லி, தோசை, பொங்கல்னு இது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கும் போதும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்துடுறோமா, ஒரு 6 ஹவர்ஸ் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கேலரிஸாக நமக்கு சேர ஆரம்பிச்சிடும். காலையில் ஃபுட் எப்படி இருக்கணும்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இப்போ காலையில் நீங்கள் பாயில்டு எக் 2 எடுத்துக்கலாம். ஸோ அடல்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக 2 எக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் வகைகள் ஏதாவது வேர்க்கடலையோ இல்லை கொண்டை கடலையோ, நம்ம வந்து கடலை வகைகள் கொஞ்சம், இல்லை முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பனானா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பனானாவோ இல்லை பைனாப்பிளோ நமக்கு எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம். ஸோ இது வந்து கொஞ்சம்